Hi friends, welcome to our channel Svenna's Entertainment. வாங்க இந்த டிராமாவோட 6th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ரொம்ப குழப்பமா இருந்தவன் கெட்டு போன சாப்பாடு சாப்பிட்டு ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். அவனை நைட் ஃபுல்லா ஹீரோயின் டேக் கேர் பண்ணியிருந்திருப்பாளா. காலையில கிளம்பலான்னு போறப்போ ஹீரோவை கையை பிடிச்சிருப்பான். ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை, இவ்வளவு கவனிப்புங்க? நான் உங்களோட அசிஸ்டன்ட்லி இல்லைன்னா மிமிக் கால் பண்ணி சொல்லான் தான் இருந்தேன். ஆனா உங்களை அந்த நிலைமையில எனக்கு விட்டுட்டு போகணும்னு தோணல, அதனால இங்கேயே இருந்துட்டேன். ஏன் அப்படி தோணுச்சு தெரியல. மேபி நான் செஞ்சு வச்ச ஃபுட் நீங்க சாப்பிட்டனால தானே இப்படி ஆனிச்சு, அதனால கூட இருக்கலாம். இந்த பதில் அவ்வளோக்கா ஹீரோக்கு பிடிக்கலையாட்டு இருக்கா. அப்படியே அவன் பெட்ல இருந்து எழுந்திருக்கவும், ஏன் எழுந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்ல நான் வேலைக்கு போகணும்னு அவன் மொபைல கையில இருக்க போக இப்ப புடிங்கிட்டு போய் யாருக்கோ டெக்ஸ்ட் அனுப்புறா. அந்த பக்கம் லீ தான் டெக்ஸ்ட ரிசீவ் பண்றான். நான் இன்னைக்கு நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு பொண்ணு வேற என் கூட இருக்கா, யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு வில்லங்கமான அந்த டெக்ஸ்ட படிக்கவும், ஒரு பொண்ணா யாரா இருக்கும் அப்படின்னு ஆர்வத்துல லீ ஹீரோ கால் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்புறம் வேணா எதுக்கு பாஸ் தொந்தரவு பண்ணிட்டுன்னு வெக்கப்பட்டுட்டே அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கையில மொபைல கொடுத்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பெட்லயே இருக்கலாம், உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரேன்னு நல்லா கஞ்சி ரெடி பண்ணி அவனுக்கு பவுல்ல கொண்டு வந்து வைக்கிறா. ஆமா லீக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்க, நான் ஒரு பொண்ணு கூட இருக்கிறதா அந்த முதல்ல உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல, நீங்க கேட்கல, அதான் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அப்புறம் அந்த கஞ்சியை பார்த்துட்டு, எப்படி இது சாப்பிட்டா இன்னொரு ஃபுட் பாய்சன் ஆகுமாங்க? ஃபுட் பாய்சனுக்கு நான் காரணமா இல்ல நீங்களா? ஓவரா பேசாம நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு அவசர அவசரமா அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் வீட்டுல இருந்து கிளம்ப இவன் சிரிச்சுட்டே அந்த கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கேரிங் காலையிலேயே அவகிட்ட வம்பு பண்ணது இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஹீரோயின் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவ வேலைக்கு போறக்கே டைம் ஆயிடுது. அவளோட டீம்மேட்ல ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சோகமா இருக்கவும், என்னாச்சு வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லப்பா, அவங்களுக்கு காலையில எல்லா கவனிப்பும் பண்ணி வச்சுட்டு தான் வந்த, இருந்தாலும் மனசே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தோட சொல்லவும், ஆமாமா எனக்கு கூட அப்படிதான் இருக்குதுங்கிற மாதிரி ஹீரோயின் உட்காந்து வேலை செஞ்சிட்டு இருப்பா. இந்நேரத்துல கால் பண்ண முடியாது, அவர் கொண்டா டெக்ஸ்ட் பண்ணலாமான்னு ஆர் யூ ஃபீலிங் பெட்டர்னு மெசேஜ் அனுப்ப. இப்ப ஹீரோ நல்லாவே பெட்டர் ஆயிட்டான். அதுவும் வேலைக்கும் ஹீரோயின் போக கூடாதுன்னு சொல்லிட்டால, அவ பேச்ச மீறக்கூடாதுங்கிறக்காக இவன் வீட்டுல உட்காந்து வீடியோ கேம் விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்றதுன்னு எப்படி பொழுது போக்குறதுன்னே தெரியாம அவன் அங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வரவும் சிரிச்சுட்டே அவளுக்கு பதில் அனுப்பலான்னு போறான். நான் நல்லா ஆயிட்டேன்னு, அப்புறம் அதை அழிச்சிட்டு நல்லாயிட்டே இருக்கேன்னு டைப் பண்றான். அப்புறம் அதையும் அழிச்சிட்டு இன்னும் நல்லா ஆகலன்னு டைப் பண்றான். அப்புறம் அதையும் அழிச்சிட்டு டெக்ஸ்டே அனுப்ப வேண்டாம்னு மொபைல் ஓரமா தூக்கி போட்டுட்டு அவன் வெளியில வாக்கிங் கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோனா என்னடா டெக்ஸ்ட் அனுப்பி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அந்த பக்கம் வந்து ரிப்ளை வரல, ஒருவேளை நேத்துக்கு மாதிரி அவருக்கு முடியாம போயிடுச்சோ, அதனாலதான் பதில் அனுப்பலையோ, அவர் வேற தனியா இருக்காரு, இவளுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. லஞ்ச் டைம் வரவும் சாப்பிட கூட இல்லாம அவசரமா கார் எடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறா. வந்து காலிங் பெல் அடிக்கிறா, கதவு திறக்க மாட்டேங்குது. அவனுக்கு கால் பண்றா, ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறான். இவ டென்ஷனா அங்க நின்னுட்டு இருக்கவும் அப்ப அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். ஜுனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீங்க என்ன வெளியில போயிருந்தீங்களா? ஆமா வாக்கிங் போயிருந்தேன். நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தேன், ஏன் பதில் அனுப்பல? அதுவா, நான் மெசேஜ் படிச்சேன் ஆனா ரிப்ளை பண்ணல, அதான் கேக்குறேன் ஏன் அனுப்பல. நானும் உங்களுக்கு இன்னமும் ஏதோ பயந்து அடிச்சிட்டீங்க வந்து தெரியுமா, மெசேஜ் படிச்சதுமே ஒரு ரிப்ளை பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல கால் பண்ணியாச்சும் பேசி இருந்திருக்கலாம்ல. ஏன் சொன்னா எனக்காக அவ்வளவு பதறணும், என் மேல அவ்வளவு அக்கறையா? அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்குங்க? ஆமால நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன, யார் என்ன பண்றாங்க, யாருக்கு என்னாச்சுன்னு ஒரி பண்ணிட்டு இருக்க அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இல்ல. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். இனிமே இந்த மாதிரி தொல்லையா வந்து உங்க முன்னாடி நிக்க மாட்டேன், எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவ கிளம்பிடுறா. வந்ததுல இருந்து அவ கோவம் மட்டும் தான் பட்டா, இருந்தாலுமே ஹீரோக்கு அவளை பார்த்ததுல சந்தோஷம். அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரவும் அங்க போய் அவங்க அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏதோ லீகல் சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு செமினார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு அப்பா வந்து லெக்சர் கொடுக்க முடியுமான்னு போய் கேட்டுட்டு போறதுக்காக வந்திருப்பான். வந்தவன் அதை மட்டும் பேசல, சமீபத்துல ஹீரோ ஹீரோயினோட கெட் டுகெதருக்கு போயிருப்பாங்கல்ல, அதையும் போட்டு கொடுத்துட்டான். அப்பாவா இந்த பிள்ளை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிருச்சுன்னு நினைச்சா இது இன்னும் அதுல ஏதோ தொங்கிட்டு நிக்குதுன்னு தெரிய வரவும் ஹீரோயின் அப்ப வராளா போயிட்டு வந்துட்டு, என்ன சொல்லுவா நீ இங்கே வந்திருக்க, ஓ வீட்டுக்கு போலையா, இன்னைக்கு அப்பா பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு அமைதியா வந்து அப்பா பக்கத்துல உட்கார அவரா ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு. போய் இருந்துட்டு, நீ மட்டுமா தனியா வந்த, உன் புருஷனை கூட்டிட்டு வரலையாங்க? உடனே அவங்க அப்பா கை பிடிச்சிட்டு, சாரிப்பா அவர் ரொம்ப பிஸினாரு, அதனாலதான் நானே தனியா வந்துட்டேன், அவர் மேல ஒண்ணு கோச்சுக்காதீங்க, அவர் இன்னும் கோவமா தான் இருக்காரு. இந்த போயினா அங்கிள் ஜூனா இப்போ உங்க பொண்ணு மட்டும் கிடையாது, அவ எவ்வளவு பெரிய இடத்துல குயின் மாதிரி இருக்கான்னு தெரியுமான்னு இன்னும் ஹீரோ யாரு அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்ல வர, இது அடிப்படையில இருந்தே போய் இதுல மேற்கொண்டு இந்த கதையை கேட்கறதுக்கு அவருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால எழுந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இந்த போய் நான் சந்தேகமா ஹீரோயின் கிட்ட, என்ன உன் புருஷனை பத்தி பேச்சை எடுத்ததுமே உங்க அப்பா கோச்சிட்டு உள்ள போயிட்டாரு, அங்கிள் இன்னும் ஹஸ்பண்ட முழு மனசோட மறுமணம் ஏத்துக்கலையாங்க? ஆமா அவ்வளவு பெரிய ஆள் என்ன நல்லபடியா பாத்துக்கு வரான்னு அப்பாக்கு இன்னும் ஒரு பயம் இருக்கு, அதனாலதான் அவரை பத்தின பேச்சு வந்தது எழுந்து போயிட்டாரு. சரி ஜூனா அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அதுக்குள்ள அப்பா திரும்பி வந்து, நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றதுல ரொம்ப தப்பான விஷயம், முடிச்சு வச்சிருன்னு. நானும் முடிச்சு வச்சிடலாம் தான்ப்பா நினைச்சா, ஆனா முடிக்க முடியலையேப்பா, இன்னும் எவ்வளவு நாள் இந்த பொய்யை மெயின்டைன் பண்ணலான் இருக்க, கொஞ்ச நாள் தான்ப்பா, அப்புறம் எல்லாமே சரியாயிடும், நான் பழைய மாதிரி நல்ல பொண்ணாயிடுவாங்க. திரும்பி போன போய் திரும்ப வந்துடுறான். அவன் மொபைல விட்டுட்டு போனதா எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருப்பான். ஹீரோயினுக்கா பயமாயிடுது, எதுவும் நம்ம பேசினதுல அவர் கேட்டிருப்பாரோன்னு. அப்ப போயினுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குமாங்க, தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டும், நீ தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, அதுவா தெரிஞ்சிட்டு போனா நல்லதுதானு அவர் பொண்ணை திட்டிட்டே நடுகால உட்காந்துக்க. ஹீரோனுக்கு என்ன பேசுனே தெரியல, அவ அப்பாக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறா. அப்ப பார்த்தா அவளுக்கு ஹீரோ கேட்டு இருந்த கால், எனக்கு நீ உடனடியா ஒரு உதவி பண்ணணும், நான் 10 நிமிஷத்துல உன் வீட்டு வாசல்ல இருப்பேன், வெளியில வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறானா. இவர் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாரு, நம்ம மட்டும் கால் பண்ணதுமே இவருக்கு வெளியில போய் நிக்கணுமாமா அப்படின்னு
அப்படின்னு இவன் மொபைல தூக்கி எறிய இவன் நடந்துக்கிறதுலே தெரியுது அந்த பக்கம் இவளோட ஃபேக் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிருக்கான்னு. அப்பாவா பொய்யா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நடிக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்குவாங்களா? எந்த கேன பையன் உனக்கு புருஷனா நடிச்சிட்டு இருக்கான்னு வேற தெரியலையேன்னு அவர் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. 10 நிமிஷத்துல ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவ வருவான் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா வர மாட்டேங்கிறான். சரி காலையில கோச்சிட்டு போனதுனாலதான் வர மாட்டேங்கிறாளாட்டுக்கு அவன் திரும்பி போற சமயத்துல இவ வந்து எதுக்காப்பல நிக்கிறாள். ஜூனா நீ ஒரு முட்டாள், நீ எவ்வளவுதான் இறங்கி போனாலும் அந்த பக்கம் வந்து ஒன்னும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருந்து திரும்ப திரும்ப அந்த ஆள் முன்னாடியே போய் நிக்கிறேன்னு என்ன வேணும்னு கேட்க, நீ முதல்ல கார்ல ஏற சொல்றேன்ட்டு பிசினஸ் மேன் ஷென்னோட ஒய்ஃபும் அவங்க ஊருக்கே ரிட்டர்ன் ஆக போறாங்க. இன்னும் உங்களோட பிசினஸ் டீல் முடியல, அதுக்குன்னே கிளம்புறாங்க. தெரியல அவங்களுக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளமா இல்ல இந்த ப்ரொபோசல் பிடிக்கலையா எதுன்னு தெரியல. ஆனா கிளம்புறாங்க. அவங்களுக்கு 10-15க்கு ஃபிளைட்டுங்க. நான் அவங்கள்ட்ட போய் இந்த பிசினஸ் ப்ரொபோசல் சம்பந்தமா எதுவும் பேசணுமாங்க? அதெல்லாம் வேண்டாம், திடீர்னு தனியா கிளம்புறவங்க முன்னாடி நான் மட்டும் போய் நின்னா அது சரியா இருக்காதுல்ல, அதனாலதான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். நம்ம ஜஸ்ட் மரியாதையா அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சோம்னா போதும், பிசினஸ் சம்பந்தமாலாம் எதுவும் பேச வேண்டாங்கிறான். இவங்க ஏர்போர்ட்டுக்கு வரவுமே ஷென்னோட ஒய்ஃப் எதனாலயோ அழுதிட்டு இருக்காங்க. சோ நல்லாவே தெரியுது ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னாலதான் கிளம்பி போறாங்கன்னு. ஹீரோயின் ஓடி போய் ஷென்னோட ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு எப்படியும் அவங்களுக்கு பேசி இவளால ஆறுதல் சொல்ல முடியாதுல, அவங்க லாங்குவேஜ் இவளுக்கு தெரியாது, அதனால ஹக் பண்ணி எமோஷனலா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கா. அது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அதை பார்க்கவும் ஷென் இருந்துட்டு ஹீரோ கிட்ட, சாரி திடீர்னு நாங்க இப்ப அவசரமா கிளம்ப வேண்டியதா இருக்கு, நீங்க நம்மளோட டீலை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்பட வேண்டாம், நாங்க அங்க போனதுக்கு அப்புறமா கூட நீங்க டாக்குமெண்ட்ஸ் சென்ட் பண்ணி விடுங்க, நம்ம சீல் பண்ணிக்கலாங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அவர் ஹீரோக்காக கொடுக்கல, ஹீரோயினுக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் இடையில இருக்கிற பாண்டிங்காக தான். தேங்க்ஸ் யூ, ஒரு பிசினஸ் பார்ட்னரா இப்ப என்ன சந்திக்க வராம ஒரு ஃபேமிலி மெம்பரை உங்க ஒய்ஃபை கூட்டு வந்ததுக்கு உங்க ஒய்ஃப் ரொம்பவே நல்லவங்கன்னு அவங்க லாங்குவேஜ்ல பாராட்டிட்டு வர போறாரு. ஷென்னோட ஒய்ஃப் அழுதுலயே ஹீரோயினுக்குமே அழுக வந்திருக்கும். ஏன் அழுகுறோன்னு தெரியாம அவ இன்னமும் அந்த எமோஷனுக்குள்ளே இருக்கா. அப்புறம் 2 பேரும் சைலண்டா கார்லயே வந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயின் அவளோட வீடு வரவும் இறங்கிடுறாளா. இவன் பின்னாடியே வந்து, தேங்க்ஸ் ஜூனோ, உன்னாலதான் இந்த டீல் சக்சஸ் ஆக போகுது, இப்போ உனக்காக தான் அவங்க இதுல சைன் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, உண்மையிலேயே நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கங்க, இதை விட நிறைய உதவி எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. பதிலுக்கு பதில் சரியாயிடுச்சுன்னு அவ திரும்பவும் கிளம்ப போக, ஒரு நிமிஷம் காலையில டெக்ஸ்ட் ஏன் பண்ணலன்னு கோபப்பட்டல, நான் உனக்கு பதில் அனுப்பலான்னு தான் இருந்தேன், எங்க நான் நல்லா இல்லன்னு சொன்னா நீ என்ன நினைச்சு கஷ்டப்படுவியோ, இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா நீ என்ன திரும்பி தேடி வர மாட்டியோன்னு தான் பதில் அனுப்ப வேண்டாம்னு விட்டுட்டேன். அப்ப நாங்க திரும்பி உங்களை பார்க்க வரணும்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ரொம்ப எல்லாம் வெயிட் பண்ணல, கொஞ்சமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சிக் பர்சன்லாம் யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரிதான். இப்பயே இந்த உண்மை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க, இது உண்மைலாம் கிடையாது, ஒரு சிக் பர்சனோட உளறல், அவ்வளவுதான், இதை நீ பெருசா எடுத்துக்காதன்னு அவளுக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சு வைக்க, ஹீரோனுக்கு அவன் தன்னை தேடி இருக்கான், தான் அங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கிறதே சந்தோஷமா இருக்கு. அதனால அவளும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆபீஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா வந்து மீமியை கூப்பிட்டு, ஷாங்காய் பிசினஸ்மேனுக்கு அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண, அவங்க நம்ம டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, எப்படி உங்களால முடிஞ்சது? ஜூனா தான் காரணங்கவும், அப்போ ஒய்ஃப் கூட இருக்கிறது கூட அப்பப்போ உதவியா தான் இருக்காட்டு இருக்குன்னு அவனை ஒரு செகண்ட் ஃப்ரெண்டா கிண்டல் பண்ணிட்டு அடுத்த செகண்டே செக்ரட்டரியா டாக்குமெண்ட் தயார்படுத்தவும் போயிடுறா. இங்க ஹீரோனோட ஆபீஸ்ல அவளோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நைட் ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு ஹீரோனை இன்வைட் பண்ண, அவ பொதுவா இந்த மாதிரி டீம் பார்ட்டியில கலந்துக்கிறது இல்ல, இருந்தாலும் அவளை ரொம்ப வற்புறுத்தவும் சரி முயற்சி பண்றேங்கிறா. ஈவினிங் வேலை முடியவும் ஹீரோயினுக்கு சோரன் கிட்ட இருந்து கால், அவசரமா மீட் பண்ணு, சரி அவட்ட பேசிட்டு டீம்மேட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில கலந்துக்கலாம்னு சோரனை பார்க்க போறா. அவர் இருந்துட்டு, இங்க பாரு, உன் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இடையில அஃபேர் இருக்கு, நான் பாத்துட்டு வந்து சொன்னதை யாருமே நம்பல, நம்ம மத்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பொறாமப்பட்டு பொய் சொல்றதா நினைக்கிறாங்க, ஏன் நானே கூட முதல்ல ஒரு தப்பான நோக்கத்தோட தான் உங்ககிட்ட வந்து அந்த உண்மையை சொன்னேன், அப்புறம் நீ வந்து அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிப்பா ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டேன், நான் பார்த்த அந்த பொண்ணு யாருங்கிறத நான் விசாரிக்க ஆரம்பிச்சு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணு பேரு ஷெரின்னு, உன் ஹஸ்பண்டோட ஃபியான்சி, ஹஸ்பண்டுக்கும் அவளுக்கும் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு, கடைசி நேரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க, இப்ப அந்த திரும்பி வந்துக்கிற பொண்ணு உன் ஹஸ்பண்ட் கிட்ட அவ்வளவு நெருக்கமா நின்று பேசிட்டு இருக்கானா, அவர் இடம் கொடுக்காம இதெல்லாம் நடந்திருக்கும். சரி சோரன், நீ என் மேல அக்கறையில தான் இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும், அதே சமயம் எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அதை நான் மதிக்கிறேன், அனாவசியமா அவரை சந்தேகப்பட்டு அவரையும் டென்ஷன் ஆக்கி நானும் டென்ஷன் ஆக்கிக்க விரும்பலங்க. இங்க பாரு, பொண்ணுங்க எந்த விஷயத்தினாலும் விட்டு கொடுக்கலாம், ஆனா புருஷனையே விட்டு கொடுத்துட கூடாது, இந்த அந்த ஷெரினோட அட்ரஸ், நீ நேரா போற பிரச்சனையெல்லாம் பண்ண வேண்டாம், அவ மனசுல நைஸா என்ன இருக்குன்னு போட்டு வாங்கி பாரு, இல்ல அவ ஏதாச்சும் நோக்கத்தோட தான் இங்க திரும்பி வந்திருக்கானா, எப்படி அவளை உன் புருஷன் லைஃப்ல இருந்து கட் பண்ணி விட முடியுமோ அப்படி நேக்கா பார்த்து கட் பண்ணிட்டு வந்துருன்னு ரொம்ப சின்சியரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினா இது அவசியம் இல்லைன்னு அந்த அட்ரஸ் பேப்பரை கையில கசக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இங்க எல்லாருக்குமே பாஸ்ட்ல கண்டிப்பா ஒரு லவ் இருந்திருக்கும், அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ முடியுமான்னு தெளிவா இருக்கிறவ அப்படியே கசக்ன அட்ரஸ் பேப்பரை பிரிச்சு பாக்குறா. அடுத்து நம்மால் நிக்கிறதே ஷெரினோட வீட்டு வாசல்ல தான். உள்ள போலாமா வேண்டாமான்னு அவ ஒத்தையா ரெட்டையா புடிச்சிட்டு இருக்க. அங்க ஒரு லேடி வராங்க. அவங்க வந்துட்டு, என்னமா யாரை தேடி வந்திருக்காங்க
வாங்கவும் சாரி அட்ரஸ் மாதிரி வந்துட்டுன்னு அவ கிளம்ப போற சமயத்துல அந்த லேடிய உள்ள கூட்டிட்டு போறதுக்காக ஷெரின் வரா. அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணாட்டு இருக்கு. ஷெரினை பார்க்கவுமே ஹீரோயின் அப்படியே பின்வாங்கிடுறா. ஆல்ரெடி ஹீரோயின் தான் அவளை ட்ரெஸ் கடையில வச்சு பாத்துருந்துருப்பாள்ல. அப்போ அவளுக்கு அது வேற யாரோ. இன்னைக்கு இவதான் ஹியூனோட ஃபியான்சின்னு தெரிய வர இந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த பொண்ணோட அழகு மேனஸ் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை ஹியூனால மறந்துருக்க முடியும். என்னதான் இருந்தாலும் ஹியூனோட லைஃப்ல நான் போய் அவதான் நிஜம் அப்படிங்கிற உண்மை உரைக்கவும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கிளம்பி வந்துடுறா. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவன் மட்டுமா அமைதியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுதான் அடுத்து எல்லாரும் பாட்டு பாடலான்னு ஹாப்பியான சாங்ஸா பாடிட்டு இருக்கா. இவன் மட்டும் சோகமான சாங்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டே பாடிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கவும் டீம்மேட்ஸுக்குலாம் ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு. பாவம் ஜூனான் பரிதாபப்பட்டு இருக்காங்க. டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போதையில தள்ளாடிட்டு இருக்க ஹீரோயினை டாக்ஸில ஏத்தி விட்டுறாங்க. டாக்ஸில போயிட்டு இருக்கும் போதே டிரைவர் இருந்துட்டு ஏமா உங்களோட வீட்டுக்கு ரூட் இந்த வழியில தானே அப்படின்னு அவர் டைரக்ஷன் கேட்க இது என்னோட வீட்டுக்கு போற ரூட் ஆச்சு, இதுல போகாதீங்க, அப்புறம் வேற எங்கம்மா போகணுங்கிற, இப்ப நான் எங்க போனா சரியா இருக்குமோ அங்கதான் போகணும்னு இவ ஹீரோவோட அட்ரஸ் கொடுத்தாரா. அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட பெட்ல போதை தெளிஞ்சு எழுந்திருக்கிறா. அவளை செக் பண்ணி பாக்குறா. எந்த ட்ரெஸ்ஸுமே போடல. என்னமோ ஏதோ பயந்துட்டு பக்கத்துல ஹீரோ இருக்கானு பார்த்தா யாரும் இல்ல. அப்பதான் நைட் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறா. அவ இந்த பெட்ல வந்து படுத்ததுதான். அதுக்கப்புறமா அவளே தான் அவ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இருந்திருக்கா. ஒரு செகண்ட்ல அவர் போய் சந்தேகப்பட்டுட்டோமேனு அவசரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனை பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடணும் அப்படி நைஸா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்க. என்ன நான் சொல்லாம கொள்ளாம கிளம்புற. அவ சாரி நான் உங்க வீட்டுக்கு வந்து நேத்துக்கு உங்களுக்கு தொல்லையா இருந்துட்டேன்ல. இந்த சாரி தேவையே இல்ல. எப்ப நான் உங்க கூட சம்பந்தப்பட்டனோ அதுல இருந்து நீங்க எனக்கு தொல்லையா தான் இருந்திருக்கீங்க, எனக்கு பழகிடுச்சுங்கிறான். அவ திரும்பவும் சாரி சொல்லிட்டு நேத்துக்கு டாக்ஸிக்கு வேற நான் பணம் கொடுக்கல, நீங்க தானே கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்க போக ஏன் சொன்னா நைட்டு என்னென்னமோ நடந்துச்சு, நீங்க கால் டாக்ஸி கணக்கு மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, வேற கணக்குல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமாங்க. இவனே அதிர்ச்சியா என்ன நடந்துச்சு, என்ன கணக்கு தீக்கப்படணுங்க, சரி விடுங்க அதை பத்தி பேச வேண்டாம், எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு அவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போக இவ பின்னாடியே வந்து உண்மையை சொல்லுங்க நைட்டு என்ன நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு நிக்க இதான் ரியல் ஜூனா, ஒன்னும் நடக்கல நீங்க போலாங்கிறான். அவ உண்மையாங்கிற மாதிரி அவனை பார்க்க சும்மா ஃபன் பண்ண, சீரியஸ் ஆகாதீங்க, இது ஃபன் பண்ற விஷயமா, நான் எப்படி பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படி ஃப்ரிட்ஜ்ல இருந்து கோக் எடுத்து குடிக்க போறா. ஒரு நிமிஷம் ஜூனா, காலையில எழுந்ததும் கண்ணாடி பாக்கணும், அது உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஒரு கோலத்துல வெளியில போனீங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க, அவ்வளவு கொடூரமாவா இருக்குன்னு இவ கோக் பாட்டில் அங்க வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்காக பாத்ரூம் போயிடுறா. அங்க போய் கண்ணாடியை பார்த்தா மூஞ்சி ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அதனால இவ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியில வரதுக்குன்னா ஹீரோவா கோக் பாட்டில ஹீரோயின் எடுத்து வச்சுட்டு போயிருந்திருப்பால, ஒரு கலாட்டா பண்ணலாமான்னு அது நல்லா குலுக்கி ஒண்ணுமே நடக்காத மாதிரி டேபிள் மேல வச்சிடறான். ஹீரோயின் வரவும் ஜூனா கோக் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லவும் இவ்வளவு ஓபன் பண்றா. அதுல இருந்து கோக் அப்படியே இவன் மேல கொந்தளிச்சு கொட்டிட்டு இருக்கு. அந்த கோக் வலிக்கு வேற கீழே விழுந்துறாளா. ஹீரோவா சிரின்னு சிரிக்கிறான். இவன் பண்ண வேலைதான் அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. கஷ்டப்பட்டு எழுந்து மீதி இருக்கிற கோக்கெல்லாம் அவனை துரத்தி அவன் மேல ஊத்தி விட்டுட்டு இருக்கா. ஜூனா போதும் சொன்னாலும் கேக்குறது இல்ல. என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்னு அழுக்கு தூசின்னு பயந்து ஹீரோட வீடு ஃபுல்லா இப்ப கோக் செதறி கிடக்குது. இதுக்கு மேல என்னால முடியாது ஜூனான்னு அவளை பிடிச்சி அவனுக்குள்ள லாக் பண்ணி வச்சுக்கிறான். 2 பேருக்குமே ஓடுனதுல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருக்கும். திடீர்னு அவளை பக்கமா வரவும் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே கிஸ் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட போக அவனை ஸ்டாப் பண்ணி இது ஒன்னும் நடிப்பில் இல்லங்க, கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே சிரிச்சுட்டே விலகி நின்னு ஜூனா இது உங்களோட செகண்ட் கிஸ் தானே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இது என்னோட செகண்ட் கிஸ் கிடையாதுன்னு அவ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறானா. சோ இவளே எக்கி ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. திரும்பவும் சிரிச்சுட்டு 2 பேரும் நகர்ந்து நிக்க அவன் எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்க ஸ்வீட்டா இருந்துச்சு. என்ன சொன்ன, கொக்கோ கோலா ஸ்வீட்டா இருந்துச்சுங்கிறா. ஆமா மூஞ்சி ஃபுல்லா கோலா கொட்டி வச்சிருந்த கோலா டேஸ்ட் தானே வரும். அவங்களோட ரொமான்ஸை கெடுக்கிற விதமா அப்ப ஹீரோக்கு கால் அவங்க அத்தைட்டு இருந்துதான் நான் உங்ககிட்ட அவசரமா பேசணும், நான் அங்க வரட்டுமா இல்ல நீ என்ன பாக்க வரையாங்க. இப்ப அவன் பக்கத்திலே நிக்கிற ஹீரோயின் வீடு இருக்கிற நிலைமை வேண்டாம் நானே அங்க வந்துடுறேங்கிறான். அப்படி நான் ஹீரோனை கொண்டு போய் அவளோட ஆபீஸ்ல விட்டுட்டு அத்தையை பார்க்கவும் போயிடுறான். அத்தை எது கூப்பிட்டுருப்பாங்கன்னா சரின்னு விஷயமா பேசுறதுக்கு தான். என்ன அடிக்கடி ஷெரின் உன்னை பார்க்க வர மாதிரி இருக்கு, என்ன பழையபடி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, அப்ப இந்த ஃபேக் வைஃப் ஜூனாவை என்ன பண்ண போற. ரெண்டுக்குமே அவங்க கிட்ட பதில் இல்ல. என்னப்பா ரொம்ப தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கா, வேணா அத்தை சால்வ் பண்ணி விட்டுமாங்க. வேண்டாம் அத்தை இதை நான் பாத்துக்கிறேங்க, ஆல்ரெடி உனக்கு நிறைய டைம் கொடுத்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் கொடுப்பேன், ஒன்னு நீயே சரி பண்ணி இல்லைன்னா நான் சரி பண்ணி விட்டுருவேங்கிறாங்க. சரின்னு ஷானை பாக்குறதுக்காக வரா. அவன் என்னங்கவும் நான் அப்பா கிட்ட எங்க ரிலேஷன்ஷிப்பை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. இன்னமும் ஏதோ ஒண்ணு அவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கு. அது நீ இல்ல, உனக்காக ஒன்னும் ஒப்பா இந்த முறையும் என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட மாட்டார்ல. இல்ல நான் இல்லாத இந்த 3 வருஷத்துல ஒப்பாவோட லைஃப்ல வேற யாரும் வந்திருக்காங்களாங்க. என் அண்ணனோட மனசுல உனக்கான இடத்த வேற யாரும் எடுத்துக்க முடியாது. நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சான் கிடையாது. எனக்கு உன்னோட சந்தோஷமும் என் அண்ணனோட சந்தோஷம் தான் முக்கியம். உங்க 2 பேருக்கும் நான் தடையா இருக்க மாட்டேங்கிறான். அவன் இவ்வளவு பேசுமே சரின்னு நம்பிக்கை வந்துருது. கண்டிப்பா இந்த முறை தனக்கும் ஹியூனுக்குமான ரிலேஷன்ஷிப்ல எந்த தடையும் வரப்போறது இல்லைன்னு சோனு ஹீரோயினை திரும்ப கூப்பிட்டு வச்சு என்ன நான் கொடுத்த அட்ரஸ்ல போய் விசாரிச்சியா, உன் புருஷனுக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில உள்ள லிங்க கட் பண்ணி விட்டியாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கோமாயிடுறா. இங்க பாரு சோரன், என் லைஃப்ல இனிமே நீ இன்வால்வ் ஆகாத, அது எப்படியோ போயிட்டு போகுது, நீ என்ன பண்ணு முதல்ல உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாரு அப்படின்னு அவ சாதாரணமா போயனோட அஃபேரை மனசுல வச்சுட்டு சொல்ல சோரனுக்கு தான் நெருப்பு புத்தியாச்சு. அவளுக்கு பட்டுன்னு புரிஞ்சு போயிடுது. அப்ப இவளுக்கும் ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்காட்டு
இருக்குன்னு அவ அப்படியே வெறி ஆயிட்டு இருக்கா. சோரன்ட்ட பேசிட்டு ஹீரோயின் திரும்பி வரவும் அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு கார் நிக்குது. மேடம் வேர்ல்டு ஹோட்டலோட சேர்மன் உங்களை பாக்கணும்னு இருக்காங்க அப்படின்னு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி அத்தையும் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ என்ன நடக்குன்னு தெரியாம ஹீரோ பக்கத்துல போய் உட்கார, இருங்கப்பா இன்னும் ஒரு ஆளும் வந்துட்டோன்னு அவங்க செரீனையும் வர வச்சிருக்காங்க. அத்தையா சிரிச்ச மாதிரியே ஹியூன் உன்னோட வைஃப் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்கிறாங்க. ஷெரீனா பேக்கு மாதிரி எல்லாரையும் அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்க. என்ன ஷெரீனா அதிர்ச்சி ஆயிட்டியா? உண்மையதான் சொல்றேன், ஹியூனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அத்தை ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு ஹீரோ போதும் இதோட நிப்பாட்டிக்கோங்கிறான். என்னடா என்ன அமைதியா இருக்க சொல்ற, வீட்டோட பெரியவளா உன் லைஃப்ல இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கும் உண்மையை தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை இல்ல. இங்க பாருமா ஷெரீன், நான் ஒத்துக்க மாட்டேங்கறனால ஹியூன் சீக்ரெட்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 பேரும் ஹியூனோட வீட்ல தான் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. போதும் இதோட நிறுத்திக்கோங்கன்னு ஹீரோ எழுந்திருக்க, அத்தை பேசலாம் பார்த்தா அவங்களுக்கு முக்கியமா ஷெரீனை ஹீரோட லைஃப்ல வரவிடக்கூடாது, ஏன்னா அது சானோட மனநிலையை பாதிக்கும்னு. அதுக்கு பதிலா இப்போதைக்கு ஹீரோனா கூட அவனோட வைஃப் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களாட்டு இருக்கு. ஷெரீனுக்கு ஒரு மாதிரி பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவ அங்கிருந்து எந்திச்சு வேகமா ஓடிடுறா. ஹீரோவும் பின்னாடியே போலான்னு தான் பாப்பான். ஆனா ஒரு செகண்ட் நின்னு ஹீரோனை ஒரு மாதிரி பாத்துட்டு போறான். நம்ம ஹீரோனுக்கு ஏற்கனவே தான் எல்லா உண்மையும் தெரியும்ல, அந்த பொண்ணு தான் இவனோட ஃபியான்சி, எதனாலயோ அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. இப்ப அவங்க 2 பேத்துக்கு இடையில நான் போலாமா என்னங்கிற மாதிரி அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. அத்தந்துட்டு நீ ஏமா இங்க இன்னும் இருக்க, இப்போ உன்னால முடிஞ்சது நீயும் பண்ணுங்கிறாங்க. இவ்வளவு வேகமா ஓடி வந்து ஹீரோ கிட்ட என்னாச்சுங்க, சாரி சொன்னா நான் எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன்னு அவன் கார் எடுத்துட்டு செரீனை தேடி போறான். செரீனா அவ வீட்டுல இருக்கிறது இல்ல, கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறா. அவர் பிளானோட தான் இப்பவும் மறைஞ்சிருக்கா. தன்னை தேடி சரியான இடத்துக்கு அவன் வரானான்னு அவ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பீச்சுக்கு ஹீரோ போறான். அந்த பீச் அவனுக்கும் ஷெரீனுக்கும் ரொம்ப நெருக்கமான இடம். கடைசியா ஷெரீன் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கூட ஹீரோ கிட்ட வந்து இந்த இடத்துல வச்சுதான், இப்ப நான் போனேன்னா திரும்பி வரமாட்டேன், இப்ப கூட நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு அவனை கேட்டப்போ, நீ பத்திரமா அங்க போய் இறங்குனது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அங்க இருந்து அவளை வழி அனுப்பிச்சு வச்சிருக்கான். இவ்வளவு வருஷம் கழிச்சும் இந்த இடத்துலதான் தான் இருப்பேன்னு அவன் தேடி வந்திருக்கானா. அவன் மனசுல நம்ம தான் இருப்போம். அதுவும் இல்லாம சானுமே கூட அஷூரன்ஸ் கொடுத்துருப்பான்ல, என் அண்ணன் மனசுல உனக்கான இடத்த வேற யாரும் எடுத்துக்க முடியாதுன்னு. இவன் ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ் உப்பா என்னை தேடி வந்ததுக்கு, அங்க உங்க அத்தை சொன்னது நான் எதையுமே நம்பல, அது எல்லாமே போயின்னு என் மனசுக்கு நல்லா தெரியும், உங்க மனசுல நான் மட்டும் தானே இருக்கேன்னு அழுதுட்டே அவனை விடவே மாட்டேங்கிறா. பதிலுக்கு ஹீரோவால அவளை ஹக் பண்றது கூட கையை எடுக்க முடியல, அதே சமயம் போ அப்படின்னு தள்ளி விடவும் முடியல. எப்படி இன்னி வரைக்கும் உண்மையா நேசிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் காயப்படுத்த கூடாதுங்கிற நோக்கத்துல எனக்கு கல்யாணம் ஆகல, அதெல்லாம் நடிப்புன்னு ஒத்துக்கிறான். அதுக்காக இவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லல. பாவ ஹீரோயினா வந்து ஹீரோ விளக்கம் கொடுக்கறேன்னு சொல்லியிருப்பான்ல, அதனால அவன் வீட்டு வாசல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு கார் வந்ததும் அவன் தான் நினைச்சு எழுந்துச்சுனா ஏதோ டாக்குமெண்ட்ஸை வீட்டுல வச்சுட்டு போக சொல்லி ஹீரோ சொல்லியிருப்பான் இருக்கு. அதனால லீ தான் வந்திருக்கான். என்ன ஜூனோ மேடம் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, பாஸ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, வாங்க சாவி என்கிட்ட தான் இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்கன்னு சொல்ல அவ பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போதே அவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவரு அந்த ஷெரீனோட வீட்டுல இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அங்கேயும் போறா. அங்க போய் அவ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் ஷெரீனும் ஒன்னா வராங்க. இதுக்கு மேல அவன் என்ன விளக்கம் சொல்றதுக்கு இருக்கா, அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாட்டு இருக்கு அப்படின்ட்டு அவ சாரி கேட்டு அங்க வந்து போலான்னு பார்த்தா ஷெரீன் நின்னுட்டு உள்ள வாங்க பேசலான்னு கூட்டிட்டு போறா. ஜூனா நம்ம 2 பேரும் முன்னவே சந்திச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா நமக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் நான் எதிர்பார்க்கல, நீங்க எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, எங்க என்னால உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ அதான் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்லவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹியூனோட அத்தை எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் சுத்த போய் நான் தான் அவர்கிட்ட ஒரு எதிர்பாராத சமயத்துல என்னோட ஹஸ்பண்டா கொஞ்ச நாள் நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவருக்கு ரொம்ப இலகின மனசு உடனே சரின்னு சொல்லிட்டாரு. சில நிர்பந்தத்தினால மட்டும்தான் நாங்க எல்லாரும் முன்னாடியும் கணவன் மனைவியா நடிச்சிட்டு இருந்தோம், மத்தபடி அவர் உங்க ஃபியான்சி தான் இப்பவும். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்ப ஆரம்பிக்க நல்லாவே தெரியுது ஹீரோக்கு இவ மனசுக்குள்ள வேற ஒண்ணு வச்சுட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறானு. வந்துடுறேன் ஷெரின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனை தேடி வந்து ஜூனோன்னு கூப்பிடவும் நீங்க ஏன் வெளியில வந்தீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க, நம்ம 2 பேத்துக்கும் இடையில இருந்ததெல்லாம் போய் அதை எப்பவுமே நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தானே, இது கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அதுலயும் பாருங்க இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட இருந்தா ஆரம்பிச்சது, நான் முதல்ல அதை முடிச்சு வைக்கிறேன்னு இவ திரும்பி அவன் மூஞ்சியை கூட பார்த்து பேசாம கார் எடுத்துட்டு போயிடுறா. அவளால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. முதல் வேலையா சோரனோட வீட்டு வாசல்ல தான் வந்து காரை நிப்பாட்டுறா. அங்க சோரனுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. டே வைக்கல, நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இம்மி அளவு வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தானே உனக்கு கூட வச்சிருந்தேன். கடைசியில உன் மேட்ரு ஜூனாக்கு தெரிஞ்சிருச்சு, என் மானமே போச்சுன்னு அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அடி தாங்காம வழியோட போயின் வீட்டை விட்டு ஓட வந்தான். ஹீரோயின் உள்ள வரா. வாஜுனா வந்து எல்லாத்தையும் பாத்துட்டியா, இதான் என்னோட வாழ்க்கை, நான் ஒன்னும் என் மேரேஜ் லைஃப்ல அப்படி ஒன்னும் சந்தோஷமா இல்ல, எல்லாமே நடிப்புங்க. சாரி சோரன், நீயாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு நடிச்சேன், ஆனா நான் கல்யாணம் ஆகாமையே நடிச்சேன். இப்பவும் என் லைஃபை விட உன்னோட லைஃப் தான் பெட்டர், நீ ஹாப்பியா உன்னோட லைஃபை வாழுன்ட்டு எல்லாத்தையும் மறக்கணும், இந்த பொய்யான காதல் கற்பனை சந்தோஷம் எல்லாத்தையும் மறக்கணும், எனக்குன்னு ஒரு புது லைஃப் ஸ்டைல கிரியேட் பண்ணணும்னு ஹீரோனோட ஹேர் ஸ்டைல மாத்திக்கிறா. ஓகே இதுதான் என்னோட புது தொடக்கம் அப்படின்னு அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்றா. காலையில லேட்டா தான் அப்பா எழுந்து வராரு. சாப்பிடறதுக்கு ரெடியா சாப்பாடு இருக்கு. அதுல ஹீரோனோட நோட்டு வேற, நீங்க சொன்னது சரிதான், பொய் ரொம்ப நாளைக்குலாம் நிலைச்சு நிக்காது, நான் எல்லா பொய்யும் நேத்திக்கே கலைஞ்சிட்டு இன்னைக்கு நிஜத்துக்கு வந்துட்டேன், தேங்க்ஸ் பா, சரியான டைம்ல எனக்கு நல்ல அட்வைஸா கொடுத்ததுக்குன்னு
அவ எழுதி வச்சதை படிக்கவுமே அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது ஏதோ இந்த பிள்ளை மனசு சரியில்லைன்னு. ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கூட நான் எதுலயுமே பாதிக்கப்படல, நான் பழைய ஜூனாவா தான் இருக்குன்னு இவ காட்டிக்கிற விதமா எல்லாத்தையும் சிரிச்சு பேசுறா, சந்தோஷமா இருக்கா, எப்பவும் விட ஓவரா எல்லாத்துலயுமே இன்வால்வ்மெண்ட் காட்டுறா. அப்ப மேனேஜர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, கொஞ்ச நாள்ல டூரிசம் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு ஈவென்ட் நடக்க போகுது, அதுக்கான தீமை ஏற்பாடுலாம் யார் எடுத்துக்க போறீங்கவும் எல்லாருமே ஒரு செகண்ட் தயங்கி நிக்கிறாங்க. ஹீரோயின் நான் பண்ற முன்னாடி வர அவளுக்கு உதவி பண்றதா இன்னொருத்தரும் கூட சேர்ந்துக்கிறான். சரி இனிஷியல் வேலையெல்லாம் நீங்க பாருங்க, பிளான் முடிஞ்சதும் ஃபுல் டீடைல்ஸையும் என் கையில கொண்டு வந்து கொடுங்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் மைண்ட டைவர்ட் பண்ண கூடாதுங்கறக்காக ஹீரோயின் மொத்தமா வேலையில இறங்கிட்டா. அன்னைக்கு ஈவினிங் சோரன் ஹீரோயினை பாக்குறதுக்காக வரா. நீ நேத்திக்கு சொன்னது எல்லாமே உண்மையா? அப்ப உனக்கும் ஹியூனுக்கும் கல்யாணம் நடக்கலையாங்க? நான் தான் சொன்னல இனி பொய் சொல்றதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல, அப்ப இத்தனையும் நீ என்ன ஏமாத்துறதுக்காக பண்ணனே வச்சுக்கலாம், அதுக்கே அவரும் கூட இருக்கணும்? அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு உன்னை பிடிக்காமயே உன் கூட ஹஸ்பண்டா நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. உண்மையை சொல்லு, நீ எதுவும் அவரை நம்பி ஏமாறல, ஏன்னா நீ தான் பொதுவா வருத்தத்தை வெளியிலேயே காட்ட மாட்டேன்னு சோரன் முறையா ஃப்ரெண்டுக்காக பேச, முறை நான் நேசிச்ச போயன் லவரா உன் பக்கத்துல இருந்தப்போ பெருசா அடிப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா நேத்திக்கு பொய்யாவே இருந்தாலும் எனக்குன்னு சொந்தமா நினைச்சிட்டு இருந்த ஹியூன் அவரோட ஃபியான்சியோட பக்கத்துல நிக்கும் போது ஏமாறதான் என்னோட பழக்கம், அதான் திரும்பவும் ஏமாந்திருக்குன்னு இயல்பா எடுத்துக்கிட்டேன். சோரனும் ஹீரோனோட மனவழியை புரிஞ்சுட்டு நீ உன் மனசு தளர விட்டுறாத, கண்டிப்பா உன்னோட ஹாப்பினஸ் உன் பக்கத்திலேயே தான் இருக்கு, அது உன்ட்ட வந்தே சேரும், ஃபைட்டிங் சொல்லி தான் ஃப்ரெண்ட உத்வேகப்படுத்துறா. ஹீரோனும் சிரிச்சுட்டே கிளம்பி போயிடாளா. அப்புறமா தான் சோரனுக்கு சரி இவ என் ஃப்ரெண்டு, நான் அவளை ஒரு விஷயத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால என்னை ஏமாத்துனா, அந்த வேர்ல்ட் ஹோட்டல் ஜிஎம் எப்படி என்னை ஏமாத்தலாம், அவனை விடக்கூடாதுன்னு ஹீரோ தேடி வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அவனோட மொத்த டீமையும் கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் ரெசார்ட் இருக்கு, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு ரிப்போர்ட் வர, எப்பவுமே ப்ராப்ளம்னா அதை நிதானமா கையாளுறவன் இன்னைக்கு யார் மேலேயும் உள்ள கோபத்துல எல்லாரையும் திட்டி தீத்துட்டு இருக்கான். இனிமே அந்த ரெசார்ட்டோட ப்ராப்ளத்தை நானே நேரடியா கவனிச்சுக்கிறேன், நீங்க போலான்னு இவனே திட்டிட்டு இவனே அவங்களை அனுப்பிச்சு வச்சிடறான். மிமி மட்டும் வெயிட் பண்ணி அவன்கிட்ட ஏதோ சொல்லணுங்கிறக்காக காத்துட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து செரின் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வரவும் அதை கட் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்லும் மிமி, நீயும் ஷெரினும் பிரிஞ்சு 3 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷத்துக்கு அப்புறமாவும் 2 பேர் மனசும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம், அதுக்காக ஒருத்தரை இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அன்பை சுமையா ஏத்துக்கிறதும் தப்புதான். சில சமயத்துல நம்ம மன அமைதியை கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக இன்னொருத்தர் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு உன் மனசு என்ன விரும்புதோ அதை தைரியமா சொல்லு அப்படின்னு ஃப்ரெண்டா தக்க சமயத்துல அட்வைஸ் கொடுத்துட்டு அடுத்த செக்ரட்டரியா அவளோட வேலையும் கவனிக்க போயிடுறா. ஹீரோ ஃப்ரெண்டு கொடுத்த அட்வைஸ மனசுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பானா. ஷெரின் வந்துடுறா. என்னப்பா ரொம்ப பிஸியா, அதனாலதான் நான் கால் பண்ணதும் அட்டென்ட் பண்ணலையா? பரவாயில்ல, நான் கால் பண்ணும் போதே ஹோட்டல் வாசலுக்கு வந்துட்டேன், அதனால உங்க பாக்குறதுக்கு இங்க டைரக்டா உள்ளேயே நுழைஞ்சிட்டேன், லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வெளியில சாப்பிட போலாமாங்கவும் அவளை உடனே அவாய்ட் பண்ண முடியாதுல்ல, அவ கூட பேசினா தானே இவன் மனசுல என்ன இருக்குங்கறத அவள்கிட்ட தெளிவா சொல்ல முடியும். சோ உடனே அவ கூட கிளம்பிடுறான். அவளா அதை பாசிட்டிவா எடுத்துட்டு ஹீரோட கையை புடிச்சுக்க அவன் நாசுக்கா தள்ளி விடுறான். அதையும் கூட இந்த புள்ள புரிஞ்சுக்காம திரும்பவும் புடிச்சுக்குது. அப்ப சோரன் வந்து ஆப்போசிட்ல நிக்கிறா. அவ கண்ணுல படுறதே இவங்க கை கோத்துட்டு இருக்கிறதுதான். ஹீரோ அவசரமா செரினோட கையை உதறி விட்டு கொஞ்சம் இரு நான் பேசிட்டு வந்தேன்னு சோரனை தனியா கூட்டு வந்துடுறான். வேர்ல்ட் ஹோட்டல் ஜிஎம் ஹியூன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு கூட கையை கோத்துட்டு இருந்தது அடுத்த டிராமாவா இல்ல அதுதான் உண்மையா? இல்ல நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களாட்டு இருக்கு. தப்பாலாம் புரிஞ்சுக்கல, சரியா தான் புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். என்ன ஜூனா அதுக்குன்னு மறந்துட்டீங்களா? மறந்துருப்பீங்க தானே, ஏன்னா நீங்க ஜூனாவோட ஹஸ்பண்டா தானே நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா? தெரிஞ்சனால உங்க முன்னாடி வந்திருக்கேன். அப்போ உங்க மனசுல ஏற்கனவே நீங்க நேசிக்கிற ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். என் ஃப்ரெண்டு கூட நீங்க ஹஸ்பண்டா நடிக்க மட்டும் தான் செஞ்சிருக்கணும். தேவையில்லாம ஜூனாவோட ஃபீலிங்ஸ் கூட எல்லாம் விளையாடி இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன ஜாலியா இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணு கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஜூனா பார்த்துட்டு சும்மா இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன்னு இவ கொந்தளிக்க ஆரம்பிக்க. சோரன் ஒரு நிமிஷம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கும் ஜூனாக்கு கல்யாணம் ஆகலங்கிறது? அவளுதான் என்கிட்ட சொன்னதும் ஹீரோக்கா என்ன கேட்காம இவ எப்படி இந்த உண்மை எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கலான்னு கோபத்தோட அங்க இருந்து கிளம்ப ஆப்போசிட்ல வந்து சரி நிக்கிறா. வெளியில போலாமா வைப்பாங்க? இல்ல நான் வேற ஒரு முக்கியமான நபரை பார்க்க போயிட்டு இருக்கேன், நம்ம இன்னொரு நாள் போலான்னு கார்ல வந்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கால் பண்றான். அவ சாதாரணமா எடுத்து என்ன எதுவும் உதவி தேவைப்படுதாங்க? ஆமா உடனே மீட் பண்ணும் கீழே வாங்குறான். நான் தான் சொல்லியிருந்தேன்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் நம்புற வரைக்கும் நான் உன்னோட புருஷனா நடிக்கிறேன்னு, உனக்கு ஏன் என் வார்த்தைகள் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் அவசர அவசரமா சோரன் கிட்ட போய் உண்மையை சொன்ன? அப்புறம் என்ன கால ஃபுல்லா அவளுக்கு ஹஸ்பண்டா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தானா? அவன் கேட்கிற கேள்வியோட தோரணை அப்படிதானே இருந்துச்சு. ஹீரோயின் அப்படியெல்லாம் கிடையாது, சரி இந்த நாடகத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா உங்க ஃபியான்சி வருத்தப்படுவாங்களேன்னு தான் நானே போய் உண்மையை சொல்லிட்டேன். இனிமே பாருங்க நீங்க ஃப்ரீடமா இருக்கலாம்ல, உங்க ஃப்ரெண்ட கடைசி வரைக்கும் ஏமாத்தணுங்கிறது தானே நம்மளோட பிளான். ஆமா அப்படிதான் பிளான் பண்ணிருந்தோம். ஆனா அன்னைக்கு நான் போய் எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னா அவ அதுலயே அதிர்ச்சி ஆயிட்டா. அப்ப இத்தனை நாள் நான் உன்னோட பொய்யில ஏமாந்துட்டு இருந்தேன் நானு. அவளுக்கு கோபம் ஆத்திரம் ஏமாற்றம் உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவே அவ என்கிட்ட தோத்த மாதிரிதான் ஃபீல் பண்ணா. அது ஒன்னே எனக்கு போதும்னு நானும் முடிச்சிட்டேன். நானும் வேணுங்கிற அளவுக்கு சோரன் கிட்ட விளையாடிட்டேன். உங்களுக்கும் ஷென் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல அந்த பேப்பர் கல்யாணம் இன்வாலிட் தானே. நான் அன்னைக்கே கூட என் பேப்பரை கிழிச்சு போட்டேன், நீங்களும் உங்க பேப்பரை கிழிச்சு போட்டுருங்கிறா. அப்ப நமக்குள்ள இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம நடிச்சிட்டு இருந்தோம், இது இதோட முடிச்சுக்கலாங்கிற. ஓ அன்னைக்கு அந்த கிஸ் அப்புறம் நமக்குள்ள இந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாம் வச்சு இது உண்மையா இருக்கும் நீங்களும் நம்பிட்டீங்கல்ல. நானும் கூட அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். என்ன பண்றது, நம்ம கேரக்டர்ல ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டோம். இனி இதுல இருந்து வெளியில வந்துட்டோம்னா கொஞ்ச நாள் எல்லாமே மறந்து போயிடும். எனிவேஸ் இத்தனை நாள் இந்த ஆக்டுக்கு என் கூட ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்கிறா.
அவ்வளவுதான் ஜுனா எல்லாமே சொல்லிட்டியா? என்னோட சைட்ல நான் சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப போக இவன் டக்குனு அவ கையை பிடிச்சி நிப்பாட்டி, என் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு தெரியுது, அந்த கோபத்தை என்கிட்ட காட்டு, இந்த எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ ஒரு டிராமா போடுறல, அது எனக்கு வேண்டாங்க. பாருங்க நீங்க இன்னும் அந்த ஆக்டிங் குள்ளே இருக்கனாலதான் நான் பண்றது கூட டிராமாவா தெரியுது. நான் ரொம்ப தெளிவாயிட்டேன், இது எல்லாமே நடிப்பு தான். சோ இதுல நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப நாளா இந்த பிளேல இருந்தனால உங்களால வெளியில வர முடியலையாட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு என்ன சந்திக்க வராதீங்க, இதெல்லாம் மறந்து போயிடும், நீங்களும் பழைய ஹியூனாவே ஆயிடுவீங்க அப்படின்னு ஹீரோக்கு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறா. ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா அவன் பதில் சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு பதிலா எதுவுமே நடக்காத மாதிரி இவ பேசிட்டு போகும். இப்ப ஹீரோக்கு தான் கோவமா இருக்கு. அதுல நீங்க இன்னும் ஆக்டிங்ல இருந்து வெளியில வரல, என்ன சந்திக்க வராதீங்க, பழைய ஹியூனா மாறிடுவீங்கன்னு சொல்லிருப்பாள்ல. இவ எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மள பைத்தியக்காரனா மாத்தி விட்டுட்டு பார்க்க வராதீங்கன்னு வேற சொல்றாளன்னு இவன் எரிச்சலோட வீட்டுக்கு வந்து அவ மேல உள்ள கோபத்துல எங்க கொட்டுறதுன்னு தெரியாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேலை முடிஞ்சு வரவும் வேணும்னே அந்த செரி பிளாசம் ட்ரீ கிட்ட வந்து பாக்குறா. இப்ப அந்த மரத்துல ஒரு செரி பிளாசம் கூட இல்ல, எல்லா பெட்டல்ஸுமே கொட்டி தீந்துருச்சு, எல்லாமே போயிருச்சு, எதுவுமே இல்ல, அவ்வளவுதான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க. கரெக்டா அப்பா வந்து நிக்கிறாரு. என்னமா ஆச்சுன்னு கேட்கவும், அப்பா செரி பிளாசம் எல்லாமே போயிருச்சுப்பா, இனி நான் அதை பார்க்கவே முடியாது, என்னால அந்த தருணத்தை இனி ஃபீல் பண்ணவே முடியாது, அது எனக்கானது இல்லங்க. இவ வேற ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு தான் இப்படி சொல்லி அழுகிறான்னு அப்பாவும் புரிஞ்சுட்டு, பரவாயில்லமா இந்த சீசன் போனா என்ன, அடுத்த சீசன்ல திரும்பவும் செரி பிளாசம் வருங்கிறாரு. இது மேலோட்டமா அவர் கொடுத்த அட்வைஸ் மாதிரி இருந்தாலும் பொண்ணோட மனநிலையை புரிஞ்சுட்டு தான் கொடுத்திருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே இது விஷயமா பேசணுங்கிறக்காக அவளுக்காக ஸ்பெஷலா சமைச்சு வச்சு, ஏமா அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல, இப்ப ஏற்பாடு பண்ணட்டுமான்னு நைஸா ஸ்டார்ட் பண்ணமே. சரிப்பா, ஆனா நீங்க எனக்காக தேர்ந்தெடுக்கிற கேண்டிடேட் பெஸ்டா இருக்கணுங்கிறா. அதான் நான் பெஸ்டா இல்லைன்னா நான் என் பொண்ணை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல், அழகு இருக்கு, அறிவு இருக்கு, அளவு கடந்து அன்பு கொடுக்கற அளவுக்கு மனசு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிற ஒருத்தன் வந்தா மட்டும்தான் என் பொண்ணை கொடுப்பேன், இல்லைன்னா லைஃப் லாங் அப்பா உன்னை என் கூடயே வச்சுக்கிறேங்க. அப்பா ரொம்ப ஓவரா போகாதீங்கப்பா, நீங்க பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் போறேங்கிறா. ஹீரோயின் டூரிசம் கான்ஃபரன்ஸ்க்காக லொகேஷன் பாக்குறதுக்கு கோல்ட் ரெசார்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா. கூடவே இருக்கிற டீம்மேட், ஏன் ஜோ நான் வர வர ரொம்ப வேலை செய்றீங்க, அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பார்ட்டில கூட நீங்க ரொம்ப அழுது வடிஞ்சு சோக பாட்டுலாம் பாடுனீங்க, உங்க ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திருக்கீங்க, எதுவும் லவ் ஃபெயிலியராங்க? அவ அப்படிலாம் எதுவும் இல்ல, இனிமேத்த நான் லைஃபையே ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ரொம்ப உற்சாகமா பேசிட்டு அந்த கோல்ட் ரெசார்ட் வாசல்ல வந்து நிக்கிறா. அங்க அதே சமயத்துல ஹீரோவும் அவனோட டீமோட வந்து நிக்கிறான். அவனை வரவேற்கிறதுக்காக ரெசார்ட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, எதுவுமே பேசாம. ஹீரோயின் மட்டுமா முன்னாடி ரெசார்ட்டுக்குள்ள போக கூட இருக்கிற டீம்மேட் இருந்துட்டு, இவர் வேர்ல்டு ஹோட்டல் ஜிஎம் தானே, இந்த ரெசார்ட்டும் அவங்களுக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக ஹீரோயினா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கறது இல்ல. டீம்மேட்டா விடாம, ஜுனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ரீசெண்டா ஒரு ரூமர் கூட எனக்கு காதுகிட்ட வந்துச்சு, நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தரும் சீக்கிரட்டா கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு. உங்களுக்கு அது யாருங்கிற எதுவும் ஐடியா இருக்காங்க? அவ தெரியல, நம்ம வேலையை மட்டும் பாப்போங்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ரெசார்ட்ல ப்ராப்ளம் தானே வந்திருப்பான். முதல்ல அந்த ப்ராப்ளம் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு இந்த ரெசார்ட்டை விரிவுபடுத்துறதுக்காக அவங்க ஒரு பிளான் கொடுத்திருப்பாங்க. அதுக்காக ரெசார்ட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான். சோ அதை டிஸ்டர்ப் பண்ணாம ரெசார்ட்டுக்கு தொடர்புடைய ஏதாச்சும் ஒரு செட்டப் அங்க பண்ணலாம் தான் இவங்க பிளான். ஆனா அந்த லேண்ட்ல அப்பப்போ நிலச்சரிவு ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்கனால கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். அது போக அந்த இடத்துக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக நோ என்ட்ரி போர்டு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது கீழே விழுந்து கிடக்கவும் ஹீரோ வந்துட்டு இதை சரி பண்ணி வைங்க, யாராச்சும் தவறுதலா உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்பவே எச்சரிக்கையும் கொடுத்துட்டு போறான். இங்க ஹீரோயினா ஹோட்டலுக்கு வந்து ஈவென்ட் நடக்க போற இடம், வர அபிஷியல்ஸ் எல்லாம் தங்கறதுக்கான ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணிட்டு அப்படியே போட்டோவும் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த ரெசார்ட் ஹீரோவோடன்னு தெரியாதாட்டு இருக்கு. ஆனா அவங்க கம்பெனில இந்த மாதிரி ஈவென்ட் இருக்குன்னு சொன்னது இவங்க எல்லா ரெசார்ட்டையுமே அப்ரோச் பண்ணிருப்பாங்க. இந்த ரெசார்ட்ல இருந்தா அப்ரூவல் கிடைச்சிருக்கும். கொடுத்தது மிமின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவதான் ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்று உதவி பண்ணிட்டு இருக்கா. ரெசார்ட்டை சுத்தி பார்த்துட்டு வர ஹீரோ கண்ணுல திரும்பவும் ஹீரோயின் படுறா. மிமி எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி போய் அவங்க டீம் எதுக்கு வந்திருக்காங்கிறத அவளே முதல்ல எக்ஸ்பிளேஷனா கொடுத்துறா. ஹீரோயினும் ஹீரோவை யாருன்னே தெரியாத மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இங்க வந்திருக்கேன், இங்க ஒரு ஈவென்ட் நடத்த போறோம் அப்படின்னு அவ டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. அவன் போதும் ஸ்டாப் பண்ணுங்கிறான். மிமியும் வாங்க ஜோனா, நான் உங்களுக்கு மேற்கொண்டு ரெசார்ட்டை சுத்தி காட்டுறேன்னு அவ கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருந்து வெளியில வர ஹீரோ பின்னாடியே வந்து, இந்த டூரிசம் ஈவென்ட் என்னோட ரெசார்ட்ல நடத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நீங்க உங்க சர்வே எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்பவே போலாங்கிறான். ஆனா மிமி தான் சும்மா விடுற ஆள் இல்ல, பின்னாடியே போய் எப்படி நீ இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இந்த ரெசார்ட்ல நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாம், அப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் இந்த ரெசார்ட்ல நடந்துச்சுன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு பப்ளிசிட்டி ஏற்படுத்தி தரும், இந்த ஹில் ஸ்டேஷனை சுத்தி இதே மாதிரி எத்தனையோ ரெசார்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு, இது ஒண்ணு ஜோனாவோட பர்சனல் ஈவென்ட் கிடையாது, கவர்மெண்ட் ஈவென்ட், நம்ம நினைச்சது கேன்சல் பண்றதுக்கு எந்த ஈவெண்டா இருந்தா என்ன, ஓனர் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதீங்க, நடக்க கூடாதுங்க, இங்க பாரு ஹியூன், உனக்கும் ஜூனாக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா பர்சனல் லைஃபையும் ப்ரொஃபஷனல் லைஃபையும் மிக்ஸ் பண்றது எனக்கும் பிடிக்காது உனக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன் இந்த கான்ஃபரன்ஸ் இங்க நடக்கணுங்கிறத, நீ என்ன பண்ணு, போய் ஜூனாவோட டீம் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கான்ஃபரன்ஸை இங்கேயே நடத்துறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுங்கிறா. மிமி சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அப்படி அவ கரெக்டா சொல்ற விஷயத்த கேட்கலனா அவளுக்கு ரொம்ப கோவம் வருங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியுங்கிறனால அவன் ஹீரோயினை தான் தேடி வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அவளோட டீம் மட்டும் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம், நாங்க கிளம்ப
கிளம்புறோன்னு அவன் நிக்க ஹீரோ வந்துட்டு நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்கிறான். உன்னை டீம்மேட் வெளியில போலான்னு பாப்பானா ஹீரோயின் பரவாயில்ல நீங்க பக்கத்துல இருக்கலாங்கிறா. ஆனா அவன் ஒரு பார்வை பார்க்கவே டீம்மேட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுறான். உங்களோட ஈவெண்ட் இங்க நடக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ஈவெண்ட்டை நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது. உன்னோட டீம்மேட்ஸ்ல இருந்து வேற யாரையாச்சும் அனுப்பிச்சு வைங்கிறான். ஏன் ஒர்க்கு நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏன்னா எனக்கு உன்னை இங்க பாக்குறதுக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே கோவமா இருக்கு. அவ எனக்கு தான் உங்களை பார்த்தாலே சொல்ல முடியாத அளவுக்கு கோபம் இருக்கு. நான் என்ன பண்றது? அவ்வளவு கோவம் இருந்துச்சுன்னா என் மேல காட்ட வேண்டியதானே? என்னன்னு சொல்லி காட்டுறது? நீங்க என்ன ஒரு முறை இல்ல 2 முறை கிஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த காரணம் தெரியாத கிஸ் வேற நான் அனுபவிச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்க மேல கோவம் பண்ணுங்கிறீங்களா? இது ரொம்ப அசிங்கமா இல்ல? உன்னை யார் அப்படி அசிங்கமான யோசிச்சுக்க சொன்னது? இதான் கோவம்னா அன்னைக்கே கேட்டிருந்திருக்கலாம். நான் ஒன்னும் கண்ட்ரோல் இல்லாம உன்னை கிஸ் பண்ணல. என் மனசுக்கு பிடிச்சதுனாலதான் கிஸ் பண்ணேன். ஓ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கனால கிஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்கனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நீங்க கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட் உங்க கிஸ்ஸை விட ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு அவ கோபப்படமே கண்ணில் கண்ணீர் தேங்கிட்டு தான் அதை அவன் முன்னாடி காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அங்கிருந்து வேகமா நடந்து போயிட்டே இருக்கா. ரெசார்ட்டை சுத்தி நான் ஃபாரஸ்ட் தானே இருக்குன்னு சொன்னேன். அதுலயும் அதுல ஒரு பிளேஸ்ல போக கூடாதுன்னு நோ என்ட்ரி போர்டு இருக்கும். அதை சரி பண்ண சொல்லி ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். இன்னும் சரி பண்ணல. இவ அதுக்குள்ளதான் போறா. என்னடா ரொம்ப நேரம் ஆயும் நம்ம கூட இந்த ஜூனோ ஆபீசரை காணுமேன்னு டீம்மேட் தேட அவன் ஹீரோ கிட்ட போய் கேட்க அவங்க அப்பவே போயிட்டாங்கன்னு சொல்றான். அப்பவே போனவங்க இங்க ரெசார்ட் குள்ள தானே இருக்கணும். ஏன் இல்லன்னு எல்லாரும் அவளை ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்கா. அதுல ஹீரோ தான் ரொம்ப பயந்து போய் தேடிட்டு இருக்கான். அவன் ரெசார்ட்டோட ஓனரு அவனே பயந்து அடிச்சுட்டு அங்க இங்க ஓடிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறவங்க எல்லாம் சும்மாவா இருக்க முடியும். அவங்களுமே அவன் பின்னாடி ஓடி வராங்க. அவன் அந்த ரெசார்ட்டோட பின்பக்கமா நடந்துட்டு இருந்ததா யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க இவன் காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறான். பின்னாடியே இவனோட டீம் மெம்பர்ஸும் ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் திரும்பி பாக்குறான். எல்லாரும் கால் வலியோட காலை புடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவன் திரும்பி இதுன்னு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வரதுக்கு எல்லாரும் ரெசார்ட்டுக்கே திரும்பி போங்க. ஜூனோ இங்கதான் பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்க. நான் பார்த்ததும் உங்களுக்கு கால் பண்றேன்னு இவன் அவங்களையெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இவன் மட்டுமா ஹீரோனை தேடிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே காட்டுக்குள்ளேயும் இருள் சூழ ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல மண்ணோட பரப்பெல்லாம் அந்த அளவுக்கு சரியா இருக்காதுங்கனால நடந்து போயிட்டு இருந்த ஹீரோயின் மண்ணு சறுக்கி கீழே விழுந்து அங்க ஒரு குழிக்குள்ளதான் விழுந்திருக்கா. ஹீரோட காலடி சவுண்ட் கேட்கவுமே யாரோ உதவிக்கு தான் வராங்கன்னு இவ ஹெல்ப்னு கத்தவும் அவனும் இவளோட வாய்ஸை கேட்டு மேட்டு பகுதி கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோனுக்கு வேற கால்ல அடிபட்டு இருக்கு. அவளால நடக்க முடியல. இவன் உடனே மிமிக் கால் பண்ணி நான் ஜூனாவை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லொகேஷன்ல தான் இருக்கும்னு காட்டுக்குள்ள அவங்க இருக்கக்கான டைரக்ஷன் சொல்றான். ஹீரோனா நீங்க எதுக்கு வந்தீங்க? அப்புறம் இந்த குழிக்குள்ளேயே விழுந்து கிடக்கலாம்னு நினைச்சியா? அவ இல்லன்னு சொல்லிட்டு குளிர்ல நடுங்க ஆரம்பிக்க இங்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லு நான் வேண்டாம் உன்னை தூக்கிட்டு போறாங்கறான். அதெல்லாம் வேண்டாம். உங்க மிமி அவங்க டீம் கூட வந்ததுக்கு அப்புறமாவே நம்ம இங்க இருந்து போய்க்கலாங்கவும் இவன் அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு மாட்டி விட அவ வேண்டான்னு தள்ளி விடுவாளா. ரொம்ப ஓவரா பண்ணாத. நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன்னு அவன் கோப்பட அவ கொஞ்சம் பயந்துடுறா. அவளுக்கு அப்படியே டயர்டா இருக்குமா. தூக்கம் வரவும் அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சு தூங்கிடுறா. இவ்வளவு நேரம் கோவமா இருந்தவன் அப்படியே நம்மள தூங்கிட்டு இருக்கவள சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே மிமி கூட சேர்ந்து அவளை ஹாஸ்பிட்டலையும் கொண்டு வந்து சேர்த்திடுறான். ஹீரோயின் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கும் போது அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. இவன் இன்னும் அவ பக்கத்திலேயே நகராம உட்காந்துட்டு இருக்கான். அவளுக்கு கால் மட்டும் வலியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்தனா சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு அப்படின்னு இவன் அக்கறையா சொல்லவும் என்ன நைட் ஃபுல்லா எனக்காக தூங்காம என் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருந்தீங்களா? நான் தான் உங்களை நடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. திரும்ப திரும்ப உங்க நடிப்புல ஏமா இருக்கலாம். அவனு முட்டாள் இல்ல. எனக்கு ஒன்னும் அப்படி ஒண்ணு கால் வலியா தெரியல. என்னால் நடந்து போக முடியும்னு இவ பெட்ல இருந்து எழுந்திருக்க அவனுக்கோ கோவம் தாங்கல. இதை சொல்ல வருவான். அதுக்குள்ள டீம்மேட் அங்க ஓடி வந்து ஜுனா நீ இப்ப ஓகே தானே? ஏன் அந்த காட்டுக்குள்ள நீ போனேன்னு அவன் நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கவுமே ஹீரோ அமைதியா அங்க இருந்து வெளியில போயிடுறான். டீம்மேட்டும் ஹீரோயினா ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வரானா. ஹீரோ இதுக்கு மேல இருந்து ஜூனா கூட சண்டை போடுறதை விட கிளம்புறதே நல்லதுன்னு அவன் ரெசார்ட்ல இருந்து வெளியில வரவும் ஆப்போசிட்ல வர ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு மாதிரி கார்ல ஏறி போயிடுறான். கூட இருக்கிற டீம்மேட் இருந்துட்டு ஜுனா இந்த ஜிஎம் நேத்திக்கு கான்ஃபரன்ஸ் இங்க நடக்க கூடாதுன்னு உன்னை எதுவும் திட்டினார்ல அந்த பயத்துல தானே நீ காட்டுக்குள்ள போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ எங்கேயோ போயிட்டுனதுமே அந்த ஆள் பயந்துட்டாரு. எங்க அவர் மேல கேஸ் ஆயிடுமோன்னு எங்களை கூட வர வேண்டான்னு உன்னை காட்டுக்குள்ள மாஞ்சி மாஞ்சி தேடினாருன்னு அவன் பாவம் இவங்க 2 பேத்துக்கு என்ன சம்பந்தனே தெரியாம கதை சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சோகமா அவனோட வீட்டுக்குள்ள என்ட்ராக திடீர்னு லைட் எரியுது, பட்டாசு வெடிக்குது. என்னன்னு பார்த்தா சானுக்கு அன்னத்தனைக்கு பர்த்டே வாட்டு இருக்கு. அவனுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷனை ஷெரின் அரேஞ்ச் பண்ணிருக்கா. ஹீரோ பாக்கவும் நீங்க வரனே சொல்லலையேன்னு அவனே அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல சேர்த்திக்கிறாங்க. சான் மொத்தமா அப்படியே தியாகி ஆயிட்டான். தான் அண்ணனும் ஷெரினும் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெருந்தன்மையா விலகி நிக்கிறான். அதுலயும் பர்த்டே கிஃப்டா அண்ணன் இனிமே நான் கம்பெனில உனக்கு உதவியா இருக்க போறேன். அத்தை கிட்ட பேசி எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வாங்கி கொடுங்கிறான். ஷெரினும் நான் தான் சொன்னேன்ல முதலே சான் முன்ன மாதிரி இல்ல அவன் மெச்சூர்ட் ஆயிட்டான்னு அவ வேற ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறா. ஹீரோக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்ல. அவங்க பேசுறத மட்டும் கேட்டுட்டு இருக்கான். பாட்டி முடியவும் ஹீரோ சரின்னு அவளோட வீட்டுக்கு டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு வரும்போது அவ ஒரு இடத்துல அவனை நிக்க சொல்லி ஒரு வியூ பாத்துட்டு இருக்கா. மேடான பகுதியில இருந்து கீழே இருக்கிற சியோலோட நைட் வியூவை நல்லா ரசிக்க முடியும். பாத்தீங்களா ஹியூன் இந்த வியூ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே இருக்கு. நம்மள மாதிரிங்கவும் அந்த வியூ அப்படியே இருக்கலாம். ஆனா நான் மாறிட்டேன். நீ எனக்கு என்கிட்ட கேட்டல நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு. அது என்னால முடியாது. என்னாச்சுப்பா? ஏன் இப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க என்ன கம்ப்ளீட்டா மறந்துட்டீங்களா? இந்த 3 வருஷ பிரிவு உங்களுக்கு எனக்கு அவ்வளவு பெரிய கேப் உருவாக்கிருச்சா? நான் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவ. என் கூட உங்களோட ஃபியூச்சரையே அமைச்சுக்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணதுக்கு தயாரா இருந்தவரு எப்படி என்ன மறக்க முடியும்? உங்களுக்கு உடனே நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்றதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா டைம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேங்க. இல்ல
ஷெரின், இனி எவ்வளவு நாள் நீ வெயிட் பண்ணினாலும் என்னால உன் பக்கமா திரும்பி வர முடியாது, ஏன்னா என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறான். இவன் இவ்வளவு டைரக்டா சொன்னதுக்கு அப்புறமாவும் ஷெரின் ஹீரோவை புரிஞ்சுக்கிறாளா, ஹீரோயின் விஷயத்துல ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.